கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மீது பேசின எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். அதில் ஒன்றும் தப்புலையும். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றினார். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் மேல் பேசின நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறாமல். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, வயசாயிருச்சு, சரீரமெல்லாம் செத்து போயிருச்சு. இப்ப இவர் மனதில் போராட்டம். மனதில் என்ன இருக்கு? எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும். மனதில் போராடாத எந்த மனுஷனுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இச்சைகளுக்கு விரோதமாக போராட்டம் இருக்கா? இருக்கு. துன்பத்துக்கு விரோதமாக போராட்டம் இருக்கா? இருக்கு. ஃபைனான்ஸில் போராட்டம் இருக்கா? இருக்கு. எல்லாத்துலேயும் போராட்டம் இருக்கும். ஏன்னா நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நல்ல கவனிய. ஆனால் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உறுதியான தீர்க்கதரிசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம தீர்க்கதரிசனம், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பேசுவது. அப்ப ஆபிரகாம் பாருங்க, இங்க தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, அவருக்கு போராட்டம். நல்லா கவனிய. 100 வயசாச்சு, யார்ட்டையுமே சொல்ல முடியாது எனக்கு கர்த்தர் 100 வயசுல குழந்தை கொடுப்பாரு. அட போட பைத்தியக்கார, நீ இத்தனை வருஷம் என்ன செஞ்சுட்டு இருக்க? இதையே நீ சொல்லிட்டு இருக்கிற. நீயே என்ன செஞ்சுட்ட? கிழவன் ஆயிட்டேன். சாராலாம் கிளவி ஆயிட்டா. உங்களுக்கெல்லாம் இது என்ன செய்யாது? நடக்காது. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, நீ பேசாம இரு. இப்படிதான் சொல்லி எங்க போனாலும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கரேஜுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்க டிப்ரெஷனுக்கு போயிருவீங்க. நீங்க நல்லா கவனிய. நீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது உன்னை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியத்தை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா மனசு என்ன செஞ்சிடும்? சோர்வாயிரும். இப்போ ஆபிரகாம் இப்படியோட சோர்வு வந்தது. சோர்வு வராமல் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாக்கு தத்தத்தை, தன் சரீரம் செத்து போனதை கவனிக்க அவர் கவனிக்கல. உலகம் சொல்றதை கவனிக்கல. எல்லாம் சொல்றாங்க, அதை அவர் என்ன செய்யல? கவனிக்கல. அவர் எதை கவனிக்கிறார்னா, தன்மேல் பேசப்பட்ட வாக்கு தத்தத்தை, ப்ராஃபஸி அவர் நினைவு கூர்றாரு. அவர் தன்மேல் பேசின வார்த்தையை நினைவு. என்ன சொல்றாங்க? உன்னை கடற்கரை மணலத்தனையாய் நான் பெருக பண்ணுவேன். வானத்தின் நட்சத்திரத்தை ஒருவன் என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன கூடும் என்று சொன்ன தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன். என் சரீரம் எவ்வளவு வயதாய் போனாலும், என் சரீரம் எவ்வளவு மோசமான நிலையிலே போனாலும், நான் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். மகிமைப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. எப்படி மகிமைப்படுத்துறாரு? அவர் சொன்ன வார்த்தையே இவர் திரும்ப திரும்ப சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறாரு. ஆமென். கர்த்தர் உங்க மேல நல்வார்த்தைகளை பேசியிருக்காரா? எத்தனை பேர் உங்க மேல வாக்குத்தத்தங்கள் பேசப்பட்டிருக்கு? எத்தனை நல்வார்த்தைகள் உங்களை நம்புறீங்க? தாவீது சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை நிறைவேற பண்ணுங்க, நீ உண்மை உள்ள தேவன். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளை நம்பி இருக்கிறீங்க? தீர்க்க தரிசனங்களை நம்பி இருக்கிறீங்க? நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. ஈசாக்கு விசுவாசத்தினாலே, காணாத ஆசீர்வாதங்களாலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தார். யாக்கோப்பு விசுவாசத்தினாலே காணாத தன்னுடைய பிள்ளைகள் மேல கவனிய அவர் ஆசீர்வாதத்தை பேசுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காணாத பார்க்கல, ஆனா ப்ராஃபஸி சொல்றாங்க. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை வைத்து, வாக்கு தத்தத்தை வைத்து அவங்க ப்ராஃபஸி சொல்றாங்க. யாக்கோபு ப்ராஃபஸி சொல்றாரு, அப்படியே நிறைவேறிற்று. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல உங்க பிள்ளைகள் மேல நீங்க பேசின தீர்க்க தரிசனம் நிறைவேறும். உங்கள் சந்ததி சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க பேர பிள்ளைகள் மீது நீங்க பேசுற ஆசீர்வாதங்கள் நிறைவேறும், நல்வார்த்தைகள் நிறைவேறும். ஒன்றை கர்த்தர் தவற விடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த தீர்க்க தரிசன வரத்தை? எத்தனை பேர் விரும்புறீங்க? தீர்க்க தரிசனம் சொல்றவரை எத்தனை பேர் நாடுறீங்க? ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கு அடையாளம் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. விசுவாசிக்கு அடையாளம் நீங்க விசுவாசியா உங்க வாயிலிருந்து என்ன வரும்? ப்ராஃபஸியா வேர்டு வரும். என்ன வரும்? ப்ராஃபஸ். இந்த பாருங்க, ஒரு சில நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு சில ஊழியக்காரர் நான் பேசவே முடியாது. முந்தானத்து கூட ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட பேசினேன். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? இந்த வார்த்தையே என்கிட்ட கேட்காதீங்க, நான் எப்பவும் நல்லா தான் இருப்பேன். நீ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஃபோன் பண்ண என்ன கேட்போம்?
அவர் சொல்றாரு, என்கிட்ட இதை கேட்காதீங்க, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அண்ணா தான் இருப்பேன், நான் ஜீவனுள்ள. பாருங்க என்ன ஃபெய்த் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? என்ன விசுவாசம் பாருங்க. நல்லா கவனிங்க. ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை திரும்ப 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 நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறையும் கர்த்தர் உங்களுக்கு வைக்கவே மாட்டார். எத்தனை மக்களை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா.